கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 8 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் அபிராமி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் கார்த்திக் வேகமாக ஹாஸ்பிட்டல் வராங்க. அதுக்குள்ளேயே ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து அபிராமியை அங்கேருந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. கார்த்தி ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆனதும் முன்னாடி ரிசப்ஷனில் அபிராமியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் அந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு வேகமாக கார்த்தி போய் அந்த ரூம் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே டாக்டர் வராங்க. அபிராமியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கார்த்தி டாக்டர்கிட்ட சொல்லவும் அதை கேட்டு டாக்டர் அப்படியே மிரண்டு போயிடறாங்க. ஆமாம் டாக்டர், அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி சமாளித்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அபிராமியை அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கார்த்தி ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறதுக்குள்ளேயே கீழே லிஃப்ட் வழியாக ரவுடிங்க அபிராமியை கடத்திட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்ற போகிறாங்க. அங்கே ரூமில் நர்ஸ் மயங்கி கிடக்கிறத டாக்டரும் கார்த்தியும் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அபிராமி எங்கே அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கவும், சார் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, 2 பேர் வந்தாங்க, ஒரு கர்ச்சீஃப் வச்சு என்னை அப்படியே மயக்கம் போட வச்சுட்டு அந்த அம்மாவை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார், எதுவுமே எனக்கு தெரியல சார் அப்படின்னு நர்ஸ் சொல்லவும், கண்டிப்பாக அவங்க ரொம்ப தூரம் போக வாய்ப்பில்லை, இங்கே தான் எங்காவது இருக்கணும் அப்படின்னு கார்த்தி வேகமாக வெளியே வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்த்தி வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஆம்புலன்ஸில் ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து அபிராமியை ஏற்றிட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே இதெல்லாம் உங்கள் வேலை தானா, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்கள பிடிக்கலான்னு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அபிராமியை தள்ளிட்டு வந்த சேரை பிடிச்சி காலால் எட்டி உதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் போகவே ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, மேடம் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு, அந்த அம்மாவை கடத்தியாச்சு, ஆனால் ஒரு சின்ன சிக்கல், பின்னாடியே அந்த கார்த்தி ஃபாலோ பண்ணி வந்துட்டான், நாங்கள் எங்கேயாவது போய் தலைமறைவாயிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மாவை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லவும், இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது, ஒரு வேளை அந்த கார்த்தி மட்டும் உங்களை பிடிச்சிட்டானா கண்டிப்பாக எனக்கு அது பெரிய பிரச்சனையாயிரும், அபிராமி திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரிங்க மேடம் நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையும் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியலில் இப்போ கொஞ்ச நாளாக யாரையாச்சும் ஒருத்தரை கடத்துறது, அவங்கள கண்டுபிடிக்கிறதுமான ரோலையே கார்த்திக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ரொம்பவே மாஸ் அண்ட் ரொமான்டிக்கான ஹீரோ. அவருக்கு ஏற்றபடி இந்த ஸ்டோரியை டைரக்டர் கொண்டே போகலைங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவுக்கும் பெருசாக இதில் எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கவே இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.